வணக்கம் மக்களே. கொத்தமல்லி அரை டம்ளர் எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 15 போல் வரமிளகா, 1 கப் உளுந்தம்பருப்பு, கருப்பு உளுந்து இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதும் இதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் போல் கசகசாவை ஆட் பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சு வரும். படப்படன் சவுண்ட் வந்தோடனே இதை இறக்கிடுங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தனியாக வச்சுட்டு எள்ளு ஒரு 6 டம்ளர், நீங்கள் எந்த டம்ளரில் அளந்தீங்களோ அதே டம்ளரில் இதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இதெல்லாமே தனித்தனியாக ஆற வச்சுருக்கோம். எள்ளு தனியாக, மற்ற பொருளெல்லாம் தனியாக. இது ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் உப்பு போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எள்ளையும் இதே போல் கொரகொரப்பாக அரைச்சி இதோட சேர்த்துடுங்க. இதே மாதிரி 6 கப் எள்ளையும் எல்லாமே சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. சுவையான சூப்பரான எள்ளு பொடி ரெடிங்க. இதை இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதிகமான கால்சியம் அண்ட் அயன் இருக்கக்கூடிய எள்ளு பொடி செஞ்சு பார்த்து அசத்துங்க.